ஒரு மினி போர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மினி போரில் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நமக்கு வந்து 2 கிண்ட்லி போர்டில் வந்து காம்ப்ளிமெண்ட் காஃபி பவுடர்ஸ் லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இதுதான் நம்ம கிங் சைஸ் பெட் உள்ள கிளப் கிங் ரூமு. ஏசி ஒன்று இருக்குது, இம்பில்ட் ஏசி கிடையாது, இண்டிவிஜுவல் ஏசி தான். அப்புறம் ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது வந்து எல்சிடி டிவி. அப்புறம் இங்கே ஒரு ஆஃபீஸ் டேபிள் இருக்குது. இன்னும் சூப் வந்து பார்த்திங்கன்னா 195 வருது. வாஷ் பேஷன், லாங் மிரர் ஒன்று, ஹேர் ட்ரையர் இருக்குது. அப்புறம் ஜூம் கிளாஸ் இருக்குது, டென்டல் கிட், காம்பு கிளாஸெட்டு, பாத்ரூமு, ரைன் ஷவர் இருக்குது பாத்ரூமில். உங்களுக்கு வந்து ஷாம்பு, டவல்ஸ், ஆஃப். இது ஃபிட்னஸ் சென்டர் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே பார்க்கிங் தாங்க பிரச்சனை. 504 ரூம் நம்பர் 504 வந்துட்டோம். நம்ம ஸ்கேன் கோடை வந்து இது இன்சர்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நல்ல வேட்டை. பூட்ட போலீஸாவி போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாடுறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்றைக்கி நான் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்க ப்ளூம் ஷூட்டில் தாங்க ஸ்டே பண்ண போகிறேன். இந்த ப்ளூம் ஷூட் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் சிட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தாங்க வருது. ஜஸ்ட் 4 மினிட்ஸ் தாங்க ட்ராவல் பண்ணிடும் போகிறதுக்கு. இந்த ஹோட்டலில் நான் மேக் மீட்டர் கிளிப் தாங்க புக் பண்ணேன். எலக்ட்ரானிக் சிட்டியில் இதுவும் ஒன் ஆஃப் த 5 ஸ்டார் ஹோட்டலுங்க. 5 ஸ்டாருக்கு இந்த ஹோட்டல் ஒர்த்தான்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேங்க. இங்கே லாபிலாம் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாகவே இருக்குங்க. இங்கே நிறைய பேர் ஃபேமிலிஸ் நான் பார்த்தேன், அவங்களும் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதாங்க ரிசப்ஷன். இங்கே தான் வந்து நம்ம செக்இன் பண்ணணும். நம்ம செக்இன் பண்ணிட்டாக்க நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் கார்டு கொடுத்துறாங்க. அந்த கார்டை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். மொத்தம் இங்கே 5 ஃப்ளோர் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மொத்தம் 4 ஃப்ளோர் வருது. நமக்கு ரெஸ்டாரண்ட்டு, ஜிம், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வருது. இங்கே டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ், அப்புறம் சூட் ரூமும் இருக்குங்க. நான் புக் பண்ணியிருக்குது பிஸ்னஸ் கிளாஸ் டீலக்ஸ் ரூம். நான் இங்கே சிங்கிளாக ஸ்டே பண்ண போகிறேன், அதனால் எனக்கு 5th ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ 5th ஃப்ளோர் போகணும். ரூம் நம்பர் 5. ரூம் டைனிங் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு, லான்ச்சு, ஸ்விம்மிங் பூலு, ஃபிட்னஸ் சென்டரு, ஃப்ளோர் பானெட், ஸ்டூடியோ ரூம் இருக்குது, ஸ்மோக்கிங் ஜோன். இவ்வளோ இருக்கா? ஓகே, செக் அவுட். மொத்தம் 5th ஃப்ளோர் வந்துட்டேங்க. இங்கே நம்ம ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிப்போம். 504 ரூம் நம்பர் 502. 503. 504 வந்துட்டோம். நம்ம ஸ்கேன் கோடை வந்து இது இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரூம் நம்பர் 504 இருக்கோங்க. ஸோ இதான் நம்ம ரூம். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ரூம் உள்ளே என்ட்ரு ஆனோடனே 2 கபோர்டு இருக்குது. ஒரு ஸ்லைட் டோரில் கபோர்டு. இங்கேயே வந்து டிஜிட்டல் லாக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாண்ட்ரிக்கு இருக்குது, வந்து செப்பல் இருக்குது, அப்புறம் ஷூ பாலிஷ் இருக்குது. அண்ட் வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கபோர்டில் என்ன இருக்குது பார்ப்போம். அடிஷ்னல் பில்லோஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் எம்டி ட்ராயர்ஸ். எல்லாமே எம்டி ட்ராயர்ஸ், பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மினி போர் இருக்குது. இது ஒரு மினி போர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மினி போரில் ஒன்றுமே இல்லைங்க. அண்ட் மினி போருக்கு வந்து சார்ஜஸ் வந்து பார்த்திங்கனாக்கா
ஆல்கஹாலுக்கு வந்துக்கு 700 ப்ளஸ் டேக்ஸ் இருக்குது, நான் ஆல்கஹால் 300 ப்ளஸ் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 2 கிண்ட்லி பாட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வித் காஃபி பவுடர்ஸ், க்ரீன் டீ, லெமன் டீ எல்லாமே கொடுத்துருக்காங்க. வித் மில்க் பவுடர்ஸ், உங்களுக்கு சுகர் ஃப்ரீயில் ஒரு சுகர் இருக்குது, ப்ரௌன் சுகர்ஸ் இருக்குது, ஒயிட் சுகர்ஸ் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிட்டில் கொடுத்துருக்காங்க, கப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே கீழே வந்து பார்த்திங்கனாக்கா ட்ராயர் இருக்குது. இது வந்து லைக் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைப்பில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி ரிமோட்ஸ் 2 இது கொடுத்துருக்காங்க, டிஷ் ரிமோட்டு, டிவி ரிமோட்டு ப்ளஸ் ஏசிக்கு வந்து ரிமோட்டு. ஸோ இதுதான் நம்ம கிங் சைஸ் பெட் உள்ள கிளப் கிங் ரூமு. இங்கே வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 8 இன்ச்சஸ் ஒரு 8 இன்ச்சஸ் இருக்கும் போல் பெட்டு. ஸோ நல்லாவே இருக்குது, நல்ல ஸ்ப்ரிங்கிங் டைப்பில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு சம் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏசி ஒன்று இருக்குது, இம்பிள்ட் ஏசி கிடையாது, இண்டிவிஜுவல் ஏசி தான். அப்புறம் ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்சிடி டிவி, 24 இன்ச் தான் வரும்னு நினைக்கிறேன், 32 கூட கிடையாது. ஓகே, ஜியோ டிஷ் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஆஃபீஸ் டேபிள் இருக்குது. ஆஃபீஸ் டேபிளில் நம்ம லேப்டாப்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். இங்கே ஒரு ரூம் இன் டைனிங் மெனு கொடுத்துருக்காங்க. டைனிங்கில் ஒரு சூப் வந்து பார்த்திங்கன்னா 195 வருதுங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ஓகே தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. இப்போ ஒரு வெஜ் பன்னீர் மலாய் சாப்பிட்டிங்கன்னா 320, குட், நைஸ் ப்ரைஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்பா வேணுனாக்கா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு பவர் ஸ்விட்சஸ் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கனாக்கா இன்டர்நேஷ்னல் டைப்பில் இருக்குது. ஸோ இது நம்ம எந்த பின்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். டெலிஃபோன் வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். சாரி, லேண்ட் கேபிள் அது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் லுக்காக 2 பாட் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு லாங் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம லாங் ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம அப்படியே விண்டோவை பார்த்தோம்னா நம்ம கார் பார்க்கிங் ஏரியா தெரியுது நமக்கு. இங்கே பால்கனி கூட இருக்குது, ஒரு சில ரூம் கொடுத்துருக்காங்க போல் பால்கனி. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க நம்ம ரூமு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாஷ்ரூம் பார்ப்போம். வாஷ்ரூமில் வந்து ஐ திங்க் ஸோ லக்ஸரி டைப்பில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாஷ் பேஷன், ஒரு லாங் மிரர் ஒன்று இருக்குது, ஹேண்டியாக வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஹேர் ட்ரையர் இருக்குது, அப்புறம் ஜூம் கிளாஸ் இருக்குது, அப்புறம் ஒரு லாங் கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஷவர் கேப் கொடுத்துருக்காங்க, மாய்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, டென்டல் கிட், காம்பு. ஸோ ஹேண்ட் வாஷ்க்கு தனியாக ஒரு இது இருக்குது. இது வந்து ஒரு கிளாசெட்டு, நல்லா லுக்காக இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பாத்ரூமு, ஒரு ரைன் ஷவர் இருக்குது பாத்ரூமில். ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஷாம்பு, அப்புறம் ஹேர் வாஷ் கொடுத்துருக்காங்க, பாடி வாஷ் கொடுத்துருக்காங்க, டவல்ஸ், ஆஃப் டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்லைட் ஒரு நீங்கள் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே குளிச்சிக்கலாம். ஸோ அந்த செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் போய் பார்ப்போம், ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. டெலிஃபோன் வந்து இருக்குது, நமக்கு டெலிஃபோன் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் போய் பார்ப்போங்க. ரெஸ்டாரண்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் உட்காந்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்ல பெருசாகவே இருக்குது. நிறைய டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வெளியே கூட டைனிங் போட்டிருக்காங்க, நீங்கள் தேவைப்பட்டாக்கா வெளியில் கூட வந்து சாப்பிட்லாம். அது ஒரு ப்ளசன்ட் வியூ வந்து உங்களுக்கு கொடுக்கும். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச், டின்னர் எல்லாமே வந்து பஃபெட் சிஸ்டம் தாங்க. மார்னிங் 7 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. பஃபெட்டில் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே வந்து மிக்ஸ்டாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இது தேவையை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இட்லி, பூரி, வடை, அப்புறம் ஆலு வச்சுருந்தாங்க, பொங்கல் வச்சுருந்தாங்க,
அப்புறம் போகா இருந்தது. நான்வெஜ்ஜில் ஃபிஷ் ஃப்ரை வச்சுருந்தாங்க, எக் வச்சுருந்தாங்க. இது கூடவே சேலட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கூட வச்சுருந்தாங்க. நமக்கு எது தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஃப்ரூட்ஸ் இருந்ததுங்க. அப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸும் இருந்தது. கெலாக்ஸ் இருந்தது, பட்டர் இருந்தது. அப்புறம் ப்ரெட்டு கூட வச்சுருந்தாங்க, ஜாம் வச்சுருந்தாங்க. நம்ம எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் எடுத்திருந்தேன், ஆலு ரொட்டி எடுத்திருந்தேன், இட்லி எடுத்திருந்தேன், ஃபிஷ் ஃப்ரை எடுத்திருந்தேன், ப்ளஸ் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, நான் செஃப்ட்டை தோசை கேட்டிருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆனியன் தோசை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. ஒரு ஸ்பெஷல் ஆம்லெட்டும் கூட ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் தோசை வெரைட்டிஸில் என்னென்ன கேட்டாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சரி, இங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, ஃபுட் குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு சுமாராக தாங்க இருக்குது. பட் டேஸ்ட் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இது ஃபிட்னஸ் சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியான எக்யூப்மெண்ட் தான் இருக்குது. த்ரெட்மில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. ஓகே தான். மார்னிங் நைட்டு 10:30 வரைக்கும் அவ்வளோ பண்ணுறாங்க இங்கே. ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் 7:30 to ஈவினிங் 7 o'clock வரைக்கும் தான் அலோடு. இங்கேயே ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது. ஸோ இங்கே சின்ன குழந்தைங்க கூட குளிக்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. இங்கே பார்க்கிங் தாங்க பிரச்சனையே. பார்க்கிங் தான் பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இடம். ஒரு 10 கார் தான் பார்க் பண்ண முடியும். அதுக்கப்புறமா எங்கே பார்க் பண்ண சொல்லுவாங்கனாக்கா, ஸ்லோப்பு வரும். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறப்பே ஸ்லோப் இருக்கும். அந்த ஸ்லோப்பில் தான் உங்களை பார்க் பண்ண சொல்லுவாங்க. ஒரு வேளை ஏதாவது ஒரு கார் ரிவர்ஸில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கியர் போடுறப்ப அவ்வளோதான். பாருங்கள், இந்த ஸ்லோப்பில் தான் நிப்பாட்ட சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ இங்கே பார்க்கிங் இஷ்யூ இருக்குது இந்த ஹோட்டலில். மொத்தத்தில் இந்த ஹோட்டலுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா 3 கொடுக்கலாங்க 5க்கு. இங்கே நான் ஸ்டே பண்ணுறதுக்கு 4500 கொடுத்தேங்க. பக்கத்தில் இருக்கிற லெமன் ட்ரீயும் சேம் காஸ்ட்டே தாங்க. காஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம் தாங்க எனக்கு தோணுது. சரி, 4500 கொடுத்தான்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அதை நான் உங்ககிட்டே விட்டுறேங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போகிற எஃபர்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.